2021 தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதிமுக திமுக இருக்கின்ற 1/3 வாக்கு வங்கியை வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறார் விஜய். நாம் தமிழர் கட்சியில இருந்து அவ்வளவுக்கு பிராட்டியும் கூட பிரதான கட்சிகளில் இருந்து 1/3 வாக்கு வங்கியை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். விஜயகாந்தால முடியாத விடயம். ஆனால் இன்னொரு விடயத்தை பார்க்கணும், விஜயகாந்த் இருக்கின்ற பொழுது பிரதான கட்சிகள் பலமாக இருந்தது. விஜயகாந்த் உள்ள வாரத்திலே ஒரு சிக்கல் நிலைமை இருந்தது, அதை ஏற்றுக்கொள்ளணும். சரி, விஜயகாந்தை விட்டா கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை சரியா முன்வைக்கலையோ, நகைச்சுவையாகவே கமலஹாசனை பார்த்துட்டு விட்டுட்டோமோ? கமல் உண்மையா சீரியஸான அரசியலில் ஈடுபடவே இல்லை. விஜய் அரசியலுக்கு வரக்க விஜய் எந்தளவு தூரம் ஒரு காசை செலவழித்து மகாநாட்டை கூட்டு இருந்தார், எந்தளவு தூரம் அவரை பார்க்க வந்ததுக்காக 44-45 பேர் மரணமடைந்த குற்றச்சாட்டெல்லாம். கமலஹாசன் கூட்டணி என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அரசியலுக்கு வந்திருப்பாரோ? இல்லை, கமலஹாசன் ஒரு சீரியஸான அரசியலில் ஈடுபடாமல் முதலமைச்சராக வரலாம் அல்லது தான் அரசியலில் சாதிக்கலாம் என்று நம்பியது. குறிப்பாக கமலஹாசன் கதைப்பது புரியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுத்ததுதான் அவருக்கான தோல்வி. ஆனால் விஜய் இந்த அரசியலுக்கு வகுப்பாளர்களே இருந்தார்கள். பிரசாந்த் கிஷோர் இருந்தார், இப்ப தற்பொழுது இன்னொரு பேர் குறிப்பிடப்படுகின்றது அவர் இருந்தார். அவர் இதற்கு முன்னர் கேரளாவுக்கு சென்றிருக்கின்றார், அதே போன்று டெல்லியில் ஆட்சி அமைத்திருக்கின்றார். அவ்வாறான தேர்தல் வியூவர்கள் எல்லாம் விஜய்க்காக பணியாற்றி இருக்கின்றார்கள். விஜய்க்கு இருந்த மிகப்பெரிய ஒரு கரிஸ்மா என்பது அவர் ஒரு எதிர்ப்பாளர்கள் அல்லது ஒரு பிரச்சனைகளிலிருந்து தங்களை காப்பாற்றுவார் என்ற அந்த பிம்பம் விஜய்க்கு 50 வயசுல சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த மாஸ் இமேஜ் என்றது கமலுக்கு இல்லை. கமல் இன்றைக்கு ஒரு மூத்த நடிகர் என்ற நிலையை எட்டியுள்ள அவர் நடிப்பில் ஒரு திறமையானவராக அவர்கிட்ட பிஸ்னஸ் என்றதை விட விஜய் இந்த பிஸ்னஸ் என்றது பெருசு. விஜய்காண்டி என்னத்தையும் செய்யலாம் என்ற நபர்கள் இருக்கின்றார்கள், கமலஹாசனுக்காண்டி என்னத்தையும் செய்ய முடியாது, டிக்கெட் காசு மட்டும் தான் கொடுக்கலாம் என்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு. அவர் ஒரு சீரியஸான அரசியலை செய்திருக்கணும், செய்திருந்தா கொஞ்சம் முயற்சி திருவினையாக்கும் என்ற அடிப்படையில் போயிருக்கு. அது மாதிரி இப்ப ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை, இந்த வெற்றிடத்தையும் சரியாக விஜயால் நிரப்பக்கூடியதாகவும் இருக்கிறது. விஜய் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த அரசியல சரியா. இங்க திமுகவில் இப்படி உதயநிதி 2 படம் நடிச்சார், ஒரு 10 படம், அதுக்கு பிறகு அமைச்சரானார், அதுக்கு பிறகு துணை முதலமைச்சர் ஆகிட்டார். இப்ப எதிர்கட்சி என்ற அளவுல அவற்ற வேகத்தையும் மக்கள் எந்த தூரம் ஏற்றுக்கொள்கின்றார்.